மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விதிகளை மீறி 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை செய்வதாக வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம், முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அரசு மதுபான கடைகளை ஒட்டியுள்ள பார்களில் விதிகளை மீறி 24 மணி நேரம் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு டாஸ்மாக் கடைகள் இயங்குவதற்கு பகல் 12 முதல் இரவு 10 மணி வரை என கால நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் சிவகிரி அருகே உள்ள குறிப்பாக மாரப்பம்பாளையம், அம்மன் கோவில் மற்றும் கந்தசாமி பாளையம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு மதுபான கடைகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தடையின்றி மது விற்பனை செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்களில் மது பாட்டில்களை பெட்டி பெட்டியாக பதுக்கி வைத்து ரகசிய விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் அதிகாலை வேளையில் மது விற்பனை ஜோராக நடைபெறுவதையும் மதுப்பிரியர்கள் வரிசையில் நின்று வாங்கிச் செல்வது சிலர் செல்போனில் படம் பிடித்துள்ளது. இந்த காட்சிக்கு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் இது மாவட்ட காவல்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினரின் மெத்தன போக்கையை காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறது. அதிகாலையிலே மது கிடைப்பதால் கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகின்றனர். இதனால் பல குடும்பங்கள் வறுமையில் வாடுகின்றன. சட்டவிரோத விற்பனையில் அப்பகுதியில் இரவு நேரங்களில் தேவையற்ற மோதல்களும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவும் ஏற்படுகிறது என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் உடனடியாக தலையிட்டு சிவகை சுற்று வட்டார பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனையை ஈடுபடும் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.